மகா பெரியவா. அம்மா அம்மா என்னம்மா நீங்க பாத்தேலா? என்னடி சொல்ற? உன்னோட தானே இருந்தா. நீ தானே அவனை சமாதானப்படுத்தின்னு இருந்த. சமாதானப்படுத்திட்டு கண்ணத்தடி பக்கம் போனேன். திரும்பி வந்து பார்த்தா அவனை காணோம். இருப்பான் எங்கேயாவது இருப்பான். இந்த மாதிரி தான் பல பேர் கரிச்சு கொட்டி இந்த குழந்தைகள் மனசை காயப்படுத்துறான். சந்தர்ப்ப சூழ்நிலையால மனசு காயப்படும் போது அவன் குணம் மாறும், திசை திரும்பும். என்னோட மனநிலை மாறினதுக்கு இந்த மாதிரி சம்பவம் தான் காரணம். இதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க? அப்பாவை பார்க்கணும்னு தோணித்தா? இல்ல, பெரியவாளை பார்க்கணும்னு தோணித்து. பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது, தரிசனம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லணும். ஏண்டா குழந்தை, எதுக்கு பாடுற? ஆற்றுல ஏதாவது அசம்பாவிதமா? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு தானே பண்ணியிருக்க, பரவாயில்ல. தப்பு பண்ணினா பரவாயில்லையா? புரியலையே பெரியவா. தப்புங்கிறது நாம் அறியாமல் பண்ணுறது, குத்தங்கிறது தெரிஞ்சே பண்ணுறது. குத்தம் பண்ணால் தண்டனை உண்டு, தப்பு பண்ணால் மன்னிப்பு உண்டு. கிரிஜா சித்திக்கு அடிப்பட்டதுக்கு நான் தானே காரணம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பெரியவா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அம்மா சொன்னா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க பெரியவா. உன் சித்திட்ட இந்த பிரசாதத்தை கொடு, கிரிஜாட்டை மட்டும் கொடு. நாளை காலம்புற ஸ்நானம் பண்ணிட்டு மடியா இந்த குங்குமத்தை நெத்திலிட்டுக்கு சொல்லு, பழத்தை சாப்பிட சொல்லு. அவளுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும். மகா